ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. பதிபக்தியும் குருபக்தியும் வழங்கும் தேவி என்ற அருளுரையின் தொடர்ச்சி. பெண்களுக்கு பதியேதான் குரு. பழைய காலத்தில் காமம் உள்ளே புகும் முன் காயத்ரி புகுந்து விட வேண்டும் என்று கருதி 8 வயசுக்குள் புருஷ பிள்ளைகளுக்கு உபநயனம் செய்து குருவிடம் சேர்த்தார்கள். அதே வயசில் பெண்களுக்கு கல்யாணம் செய்து புருஷனிடம் சேர்த்தார்கள். அவனையே குருவாகவும் தெய்வமாகவும் இவளுக்கு வைத்தார்கள். பிற்பாடுதான் காமம் ஏற்பட்டு அவனை அவள் பதியாக பார்ப்பதே. எனவே குருபக்தியும் பதிபக்தியும் பெண்களுக்கு ஒன்றேதான். பதிவிரதா சிரோன்மணியான அம்பாளை ஆராதிக்கிற பெண்களுக்கு அவள் தீர்க்க சௌமங்கலத்தை தருகிறாள். ஸ்ரீமத் பாகவதத்தில் கோபிகா ஸ்திரீகள் மார்கழி மாதம் முழுதும் தினம் அதிகாலையில் ஆற்றங்கரையில் அம்பாளை பூஜித்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை அடைந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. பிற்பாடு ருக்மணியும் அம்பாளை ஆராதனை செய்தே பகவானை பர்த்தாவாக அடைந்தாள் என்று வருகிறது. தமிழ்நாட்டிலும் சங்க காலத்திலேயே அம்பாவாடல் என்ற பெயரில் கன்னிப்பெண்கள் கல்யாணமாவதற்கு அம்பாளை வழிபட்டார்கள் என்று தெரிகிறது. இதற்கு பாவை நோன்பு என்ற பெயர் இருக்கிறது. இன்னமும் கன்னிப்பெண்கள் கல்யாணமாவதற்கு கௌரி பூஜை பண்ணுகிறார்கள். ஆந்திர தேசத்தில் அவ்வழக்கம் அதிகம் இருக்கிறது. எப்பேற்பட்ட பர்த்தா வந்தாலும் அவனையே தெய்வமாக பாவித்து தன்னை சரணாகதி செய்துவிட வேண்டும் என்பதுதான் உத்தம பதிவிரதா லட்சணம். ஏதோ ஓரிடத்தில் மனசை பரிபூர்ணமாக அர்ப்பணம் பண்ணிவிட வேண்டும். பிறகு அதை மாற்றக்கூடாது என்பதுதான் முக்கியம். அந்த ஓரிடம் உத்தம வஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதனிடத்தில் நம் மனசை பூரணமாக சமர்ப்பித்து விட்டால் அப்புறம் நமக்கென்று தனியாக எதுவுமே செய்து கொள்ள வேண்டும் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. இது தன் நலனை அடியோடு இழந்து கொள்கிற நிலை. இப்படி அகங்காரம் அடியோடு போய்விட்டதனால் மோட்ச மார்க்கத்துக்கு வாசலை திறந்துவிட்டார் போலாகிறது. நாம் சரணாகதி பண்ணுவதுதான் இதில் முக்கியம். அது எந்த பாத்திரத்தை குறித்து என்பது அவ்வளவு முக்கியமல்ல. ஒரு ஸ்திரீ எப்படிப்பட்ட புருஷன் கிடைத்தாலும் அவனிடம் சரணாகதி செய்து பதிவிரதியாக இருந்து அவனையே பரமேஸ்வரனாக நினைத்து விட்டாளானால் நிச்சயமாக அந்த பரமேஸ்வரன் இந்த புருஷன் மூலமே அவளுக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார். மகா குரூபமும் விபரீத குணமும் படைத்த பதியிடம் அதிவிசுவாசத்தோடு இருந்த நலாயனுக்கு சூரியனையே உதிக்காமல் நிறுத்தி வைக்கிற சக்தி உண்டாயிற்று. பதிவிரதை பூஜிக்கிற அந்த பதிக்கு ஒரு சக்தியும் இராது. நலாயனியின் பதியால் சூரியனை உதிக்காமல் நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. பரமேஸ்வராம்சம் லவலேசம் கூட தனக்கு இருப்பதாக ஒரு பதிக்கு தெரியாத போது கூட அவனை ஈஸ்வரனாக மதிக்கிற இவளுக்கு சகல சக்தியும் வந்து விடுகிறது. குரூபியும் குணஹீனனும் கூட பதிபக்தி பாராட்டுவதுதான் விசேஷம். அவர் இயற்கையாகவே நல்லவராக இருந்தால் நம் தியாகத்தை கட்ட வழி ஏதுமில்லை. அதற்காகவே பகவான் இப்படி குணஹீனனான புருஷனாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைக்க வேண்டும். இப்படிப்பட்ட பதியை அனுசரிப்பதால் ஏற்படுகிற அவமானமும் கொஞ்ச காலம்தான் இருக்கும். தனியாக நமக்கென்று மான அவமானம் என்ன இருக்கிறது என்று இவள் இருக்க வேண்டும். மொத்தத்தில் விஷயம் தனக்காக ஒன்றை பண்ணிக்கொள்வது என்பது அடிபட்டு போனால் அப்புறம் மோட்சம் சமீபம்தான். குரு விஷயமும் இப்படித்தான். நல்லவர் என்று நினைத்துத்தான் ஒருத்தரை குருவாக வரிக்கிறோம். பிற்பாடு அப்படி இல்லை என்று தெரிந்தாலும் கூட விடாமல் சிசுருட்சை செய்தால் நம் மனசு சுத்தமாகிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. எல்லாமாக ஆகியுள்ள பரமேஸ்வரன் தான் இங்கே இப்படி ஆகியிருக்கிறார் என்கிற பாவத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். தகாத இடம் என்று தோன்றுகிற போதும் சிசுருட்சையை குறைக்காமல் இருந்தால் ஜாஸ்தி பலன் என்று கூட தோன்றுகிறது. நன்றாக இருக்க ஒன்றிடம் பிரியம் வைப்பதில் விசேஷம் என்ன இருக்கிறது? கெட்டதிடமும் அதே பிரியத்தை வைத்துவிட்டால் நம் பிரியத்தாலேயே கெட்டதும் நல்லதாகலாம். கோரமான ருத்ரன் கூட அம்பாளால் மங்கள சுரூப்பியான மாதிரி குரு சுரூபமாக வருகிறவளும் அவள்தான். இந்த மாயாலோகம் அவளால் தான் நடக்கிறது. அதிலிருந்து கை தூக்கி விடுவதற்காக அவளே குருவாக வருகிறாள். குண்டலினி யோக சாதகர்கள் தங்கள் சிரசின் உச்சியில் பிராணசக்தியை கொண்டு வந்து அங்கே பூர்ண சந்திரனில் அம்பாள் பாதத்தை தரிசிக்கிறார்கள். இதையே குரு பாதகை என்றும் சொல்கிறார்கள். காளிதாசரும் தேசிக ரூபனே தர்ஷிதாப்யு தயாம் ஆச்சாரிய வடிவில் தன் மகிமையை காட்டுகிறவள் என்று அம்பாளை ஸ்துதிக்கிறார். ஈஸ்வரன் மயானத்தில் வசிக்கிறாரா? வசிக்கட்டும். பேய் பிசாசுகளோடு கூத்தடிக்கிறாரா? அடிக்கட்டும். சம்ஹார தாண்டவம் பண்ணுகிறாரா? பண்ணட்டும். ஊர் ஊராக பிச்சை எடுக்கிறாரா? எடுக்கட்டும். அவர் எப்படி இருந்தாலும் அவருக்கே இருதயத்தை அர்ப்பணம் செய்வேன் என்று அவரிடமே தீவிரமாக அன்பு வைத்து தக்ஷ யஜ்ஞத்தின் தன் பிராணையை தியாகம் செய்த அம்பாள் தான் இப்படிப்பட்ட பதிபக்தியை குருபக்தியை அனுகிரகம் செய்கிறார். ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் அம்பாள் இருக்க அகம்பாவமேன் என்ற தலைப்பில் மகாபெரிவா அவருடைய உரையை கேட்போம். ஓம் நம சிவாய.
ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.